ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய நாட்டோட பொருளாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பெரும் பங்களிக்கிற பல நாடுகளுக்கு தன்னோட ரயில்வே கோச்சஸை ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிற ஒரு நிறுவனமான சென்னை ஐசிஎஃப் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே கோச் மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய நம்மளோட சென்னை ஐசிஎஃப்பான இன்டிகிரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட சென்னை ஐசிஎஃப் பார்த்தோம்னா 3 ரேக் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஒன்றா இருக்குது. மற்ற 2 ப்ரொடக்ஷன் யூனிட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி அதாவது எம்சிஎஃப் அப்படின்னு சொல்லி ராப்ரிலேயும், ஆர்சிஎஃப் ரயில்வே கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி கபூர்தலாலே இருக்குது. இத்தகு பெருமை வாய்ந்த இந்த நம்மளோட சென்னை ஐசிஎஃப் தோன்றி 65 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதனோட ப்ரைமர்லி மேனுஃபேக்சரராக எதை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதன்மை உற்பத்தின்னு சொன்ன போனால் ரோலிங் ஸ்டாக்கை உற்பத்தி செய்கிறாங்க. அதாவது ரயில்வே வீலை தயாரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மற்ற நாட்டுகளுக்கு நம்மளோட ரயில்வே கோச்சஸை என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாய்லாந்து, பர்மா, தைவான், சாம்பியன், பிலிப்பைன்ஸ், தான்சானியா, உகாண்டா, வியட்நாம் அப்படின்னு சொல்லி இலங்கை வரைக்குமே ஆசியன் கான்டினென்ட்லேயும் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லேயும் பல நாடுகளுக்கு உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த நம்மளோட சென்னை ஐசிஎஃப் பார்த்தோம்னா 2018 19 வரைக்கும் 3262 கோச்சஸ் ரயில்வே கோச்சஸை உற்பத்தி செஞ்சு பெரிய சாதனை படைச்சிருக்கு. இப்பட்ட நம்மளோட ஃபேக்ட்ரி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சென்னை ஐசிஎஃபோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, கார் மற்றும் எலிவேட்டர் அதாவது லிஃப்ட் தயாரிக்கக்கூடிய நிறுவனமான ஸ்விஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் 1949 ஒரு அக்ரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூரில் ஒரு இன்டிகிரல் கோச் ஃபேக்ட்ரி உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுபடி பார்த்தோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு 1955 அக்டோபர் 2 அன்னைக்கு ஸோ இந்த ஐசிஎஃப்பை இனாக்ரேட் பண்ணி வச்சுருந்தார். இதனோட ஃபர்னிஷிங் டிவிஷனை பார்த்தோம்னா 1962 அன்னைக்கு பண்ணோம். 1954-55 போதே இந்த ஃபேக்ட்ரிக்கான டோட்டல் எஸ்டிமேட் காஸ்ட் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 74.7 மில்லியனாக இருந்துச்சு. ஸோ இதுபடி பார்த்தோம்னா 64 பேர்த்த அதாவது ஐசிஎஃப்பில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு ஒரு 64 பேர்த்த டெக்னிக்கல் ஜாப்ஸ் ட்ரைனிங்காக 1954-55 அனுப்பி வைக்கப்பட்டது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளோட சென்னை ஐசிஎஃப்பில் பார்த்தோம்னா 2 டிவிஷன் இருக்குது. அந்த 2 டிவிஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷெல் டிவிஷன் ஒன்று இருக்குது, ஃபர்னிஷிங் டிவிஷன் ஒன்று இருக்குது. இந்த ஷெல் டிவிஷனில் பார்த்தோம்னா எதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரயிலோட ஸ்கெல்டன் பார்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது ஸ்கெல்டன் பார்ட்னா ரயிலோட அவுட்டர் சைடு அதாவது அவுட் பார்ட்டை இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ஃபர்னிஷிங் டிவிஷனில் எதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ரயில் கோச்சோட இன்டீரியர் பார்ட்ஸ் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னர் பார்ட்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய ட்ரெயினோட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே எதுக்குள்ளார வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபர்னிஷிங் டிவிஷனுக்குள்ளார வருது. இதுதான் ட்ரெயினோட ஸோ அந்த ரயில்வே கோச் ஃபேக்ட்ரியோட 2 டிவிஷனாக இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி பார்த்தோம்னா ஒரு 11 டிபார்ட்மெண்ட்ஸு கீழே செயல்படுது. அட்மினிஸ்ட்ரேஷன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், ஸ்டோர்ஸ், அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 11 டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த ஃபேக்ட்ரியில் இருக்குது. நம்மளோட சென்னை ஐசிஎஃபோட அச்சீவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பித்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே பார்த்தோம்னா 60,000 ரயில் கோச்சஸை தயாரித்து சாதனை படைச்சிருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா 170க்கு மேலே இதனோட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ எக்கில் ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஏசி, நான் ஏசி, எலக்ட்ரானிக் வரைக்குமே பார்த்தோம்னா இஎம்யூ, மெமோ, ஸ்பாட், ஓஹெச்இ, டவர் கார், எப்பிக், டெமோ அப்படின்னு சொல்லி 170க்கு மேலே இதனோட வெரைட்டிஸை கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் நம்மளோட சென்னை ஐசிஎஃப்க்கு பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரயில் கோச் மேனுஃபேக்சரர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற டைட்டிலும் கொடுத்துருக்காங்க. இதனோடு இல்லாமல் IRIS சர்டிஃபிகேட்டும் நம்மளோட ஃபேக்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க.
2018 இருந்து 19 வரைக்குமே நம்மளோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா 3200 கோச்சஸ் வரைக்குமே நம்ம தயாரித்தோம். அப்படி தயாரித்து நம்ம சீனாவே வந்து பீட் பண்ணிட்டோம். சீனா வெறும் 2600 கோச்சஸ் வரைக்கும் தான் வருஷத்துக்கு தயாரித்தாங்க. ஆனால் நம்ம 3200 தயாரித்து சீனாவை வந்து பீட் பண்ணிட்டோம். இவ்வளவு பலம் வாய்ந்த நம்மளோட சென்னை ஐசிஎஃப்ல ஏற்பட்ட ஒரு சின்ன குறை இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, நம்மள்கிட்ட தேர்ட் ரயில் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாது. அதாவது 3ஆம் கட்ட பரிசோதனை கூடம் வந்து நம்மள்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா கொல்கத்தா மெட்ரோ ட்ரெயினில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து நிறையா வந்து நம்ம படிச்சிருப்போம் நிறைய நியூஸ் பேப்பரில். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா ட்ரெயின் 18 வந்து உருவாக்குச்சு. ஸோ ட்ரெயின் 18 வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் ட்ரெயின் 18. ஸோ இதை வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி தான் வந்து 15th February 2019 வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் செட்டில் இது நம்பர் 1. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நியூ டெல்லியில் இருந்து வைஷ்ணோ தேவி கத்ரா வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஃபெசிலிட்டிஸை வந்து இன்புட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம் வாங்க. நம்மளோட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தோம்னா வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸை வந்து இன்புட் பண்ணியிருக்காங்க. 100 கோடி செலவில் உற்பத்தியான இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா 45 செகண்ட்ஸ்லேயே 130 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து இன்னும் 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய திறன் கூடையது தான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இன்ஜின்லெஸ் செல்ஃப் ப்ராப்பபிள் ட்ரெயின் வந்து இது தான். சுயமாக இயங்கக்கூடிய ட்ரெயின் வந்து இது தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் இருக்குது, ஸ்லைடிங் ஃபுட் ஸ்டெப் இருக்குது, ஃபுல்லி ஏர் கண்டிஷனிங், ஸ்பீடு எஃபிஷியன்சி எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹை லெவலில் இருக்குது, சிசிடிவி கேமராஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து டச் ஃப்ரீ டாய்லெட், பயோ வேக்யூம் டாய்லெட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெக் ரூம் இருக்குது. லெக் ரூம்னால் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து இருக்குது. ஸோ வைஃபை, ஜிபிஎஸ், எல்இடி இது மாதிரி வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸை வந்து உள்ளே இன்புட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா டெல்லியில் இருந்து வாரணாசி வரைக்கும் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தோம்னா பெங்களூர், மங்களூர், சென்னை இது மாதிரி இடங்கள்லையும் வந்து இதனோட வழித்தடங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து அறிவிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.